ஹாய் ஃப்ரெண்ட், பன்னீர் கிரேவி, சூப்பரான பன்னீர் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பன்னீர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். அதே கடாயில் இன்னும் இது மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். பன்னீர் கிரேவிக்கு மசாலா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு ஜீரகமும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பல்லாரி, சின்ன வெங்காயம், முக்கியமாக சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி போடணும். கசகசா போட்டுக்காங்க. இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின உடனே தேங்காய் துருவல், ஒரு கைப்பிட அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்காங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது நல்லா வதக்கின உடனே கேஸை வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சிடணும். இதில் மிக்சியில் மாற்றிடணும். மிக்சியில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும். பன்னீரையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிடணும். அதே எண்ணெயில் பட்டர் போட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது எல்லாம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, பல்லாரி, வெட்டி வச்சுருந்த பல்லாரியை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிடணும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிடும் ஃப்ரெண்ட். சரியா? கலர் மாறணும். கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டே இருந்த உடனே கரம் மசாலா போடணும். மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம், அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணும். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது மசாலா. தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றிக்கிடலாம். அதில் இது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே இந்த பச்சை வாசனைலாம் போன உடனே பன்னீரை எடுத்து போட்டுடணும். பொரித்து வச்ச பன்னீரை எடுத்து போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா சாதம், சப்பாத்தி, நான், இதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். இது செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி.